இந்தியாவின் மிக பழமையான மிக உயர்ந்த விருது அப்படிங்கிறது ஞான்பீத் அவார்டு. இந்த ஞான்பீத் விருது இலக்கியங்களில் லிட்ரேச்சர்ல சிறந்து விளங்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்படும். 2 தமிழர்கள் வாங்கியிருக்காங்க. 1975ல திரு அகிலன் அவர்களும் 2002ல திரு ஜெயகாந்தன் அவர்களும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் இந்த ஞான்பீட் அவார்ட சுவாமி ராமபத்ராச்சாரியாவுக்கு கொடுத்திருக்கு இந்த சங்கி அரசாங்கம். திரௌபதி முர்மு அவருக்கு சால்வை போற்றி அவரை கௌரவிக்கக்கூடிய வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த சுவாமி ராமபத்ராச்சாரியா அப்படி என்ன பெருசா சமூகத்துக்கு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு கடஞ்செடுத்த சங்கி. தொடர்ந்து ஆன்மீக பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு வன்ம பேச்சுகள் பேசக்கூடியவர். பாப்ரி மஸ்ஜித் இடுப்புலயும் ராமர் கோவில் கட்டுறதுலயும் ஒரு முக்கியமான ரோல் இவருக்கு உண்டு. இவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னா, RSS தலைவர் மோகன் பகாவத்தை கூட இவர் விமர்சிப்பார். இந்த சங்கி கூட்டம் அதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கடைந்தெடுத்த சங்கியான ராமபத்ராச்சாரியாவை தேர்ந்தெடுத்து இந்த வருடம் ஞானபீட விருதை கொடுத்திருக்கிறாங்க. இது ராமபத்ராச்சாரியாருக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா ஞானபீட விருதுக்கு இது ஒரு பெருத்த அவமானம் தான்.